தமிழர்களுக்கு வணக்கம். தமிழரசு கட்சி கூட்டத்தில் அமளி துமளி, தமிழ் தலைவர்களிடையே கருத்து மோதல். 2024ஆம் ஆண்டு தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்ற ஒரு ஆலோசனை கூட்டமாக பொதுக்கூட்டத்தினை வவுனியாவில் ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திற்கு வந்த தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்குள் வாக்குவாதம் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. காணொலிகளும் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம், சுவிட்சர்லாந்தில் தமிழர் விளையாட்டு விழாவில் தமிழர்களுக்கிடையே குழு மோதல் இடம்பெற்றதை நாங்கள் செய்திகளில் பார்த்திருந்தோம். அதே போலவே தமிழரசு கட்சி கூட்டத்திலும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? சாதாரணமாக மக்கள் பேசாமல் இருக்கிறார்கள் என்றவுடன் நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்து விடலாமா? ஒரு கூட்டத்திலேயே உங்களால் ஒற்றுமையாக இருந்து ஒரு முடிவினை எடுக்க முடியவில்லை. நீங்கள் தமிழர்களுக்கு தீர்வினை பெற்று தரப்போகின்றீர்களா? இதையெல்லாம் தமிழ் மக்கள் இனியும் நம்ப வேண்டுமா? இவ்வாறு மக்களுடைய கருத்துக்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு காலம்தான் மக்கள் பொறுமையாக இருப்பார்கள் என்றும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் தலைவர்கள் காலங்காலமாக அரசியலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சி என்பது பாரம்பரிய கட்சியாக இருக்கின்றது. ஒரு தமிழர்களின் அடையாளம் என்று சொல்லி வீட்டு சின்னத்தினையும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் தான் அனைவரும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளரை அறிவித்தார்கள். ஆனால் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவுகள் இருப்பதாக கட்சிக்குள்ளே தெரியவில்லை என்றும் பலர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் கிழக்கு பிரதிநிதிகள் வேறாக, வடக்கு பிரதிநிதிகள் வேறாக கருத்து மோதல்கள், பிரதேசவாதம் என்பதை ஒரு கட்சி குழு கூட்டத்திலேயே வைத்திருக்கின்றார்கள் என்றும் வெளியாகி இருக்கும் தகவல்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புலம்பெயர்ந்த தேசத்திலும் சண்டை. ஒரு கட்சியின், அதாவது பல கட்சிகள் இணைந்த ஒரு இடத்தில் பிரச்சனை வந்திருந்தால் பரவாயில்லை. ஒரு கட்சிக்குள் இருக்கும் உறுப்பினர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. அதிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே இருந்த அந்த கூட்டத்தில் இவ்வாறான ஒரு குழப்ப நிலை என்பதை ஒரு செய்தியாக கடந்துவிட முடியுமா? தமிழர்கள் அனைவரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு பதிவாகவே இருக்கின்றது. அரசியல் என்பது நமக்கு தேவையில்லை. அரசியல் ஏதோ நாங்கள் ஏதோ அப்படி என்று சொல்லி யாரும் போய்விட முடியாது, விலகிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அரசியலில் தமிழ் மக்கள் தம்மை நிலைநிறுத்த வேண்டும், தங்களுடைய பலத்தை உறுதிப்படுத்த வேண்டும். பாராளுமன்றத்திற்கு தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார்கள். அதே போல தமிழர் விடுதலை கூட்டணியும் வெற்றியினை ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த இரண்டு வெற்றியும் எவ்வாறு வந்திருக்கிறது என்று சொன்னால், கூட்டணியாக இணைந்த பொழுது, ஒன்றுபட்ட பொழுது, இலங்கை காங்கிரஸ், தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி இணைந்த தமிழர் விடுதலை கூட்டணி வென்றது அன்று. அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் பல கட்சிகள் இணைந்தே வெற்றியினை சாதித்து காட்ட முடிந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்களே அவ்வாறான வெற்றிகளின் மூலம்தான் மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். அவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கின்றீர்கள். இவ்வாறு இருக்க செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் தாங்கள் தேர்தலை நிராகரிக்கிறோம் என்கிறார்கள். தமிழர்கள் தரப்பில் பொது வேட்பாளர் வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்றீர்கள். பின்னர் தமிழரசு கட்சிக்கு என்று ஒரு முடிவு, அதில் கட்சி குழுக்கில் ஒரு பிரச்சனை. வெட்கித்தலை குனிய வேண்டிய நேரமாக இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம் என்று எம்மை நாங்கள் பேசி பலனே இல்லை. ஒவ்வொருவருடைய ஆதரவாளர்கள் வந்து இங்கே புயலாக கருத்துக்களை எழுதியும் பலனில்லை. உங்களுடைய தலையெழுத்துக்கள் தான் இவ்வாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் யாரும் கோபமடைந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. மக்களுக்கு சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லித்தான் தீர வேண்டும். நேற்றைய தினம் புலம்பெயர்ந்த தேசத்தில் பல அமைப்புகள், பல குழுக்கள் ஒரு நினைவு நாளை கொண்டாடுவதென்றாலே பல பிரிவுகள் என்று ஏதோ ஒரு ஜாதி பிரிவினை போல ஒவ்வொரு இடமும் பிளவுபட்டிருக்கின்றார்கள். இங்கே கிழக்கு வடக்கு என்று பிரதேசவாதத்தை ஒரு கட்சிக்குள்ளேயே நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால், உங்களை எல்லாம் கேட்பதற்கு யார் இருக்கின்றார் என்ற துணிவில் தான் இவ்வாறு நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றுதான் பலருடைய கருத்து இருக்கிறது. இங்கே ஒரு கட்சிக்குள் இருந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வெட்கப்பட வேண்டிய நேரம் அல்லவா இது? எங்களுடைய மக்களின் உணர்வுகளோடு விளையாடுவதே வேலையாகிவிட்டது. தேசியம் பேசுவீர்கள், தேசியத்தை உங்களுடைய சுயலாபத்திற்காக விற்பனை செய்வீர்கள், விளம்பர பொருளாக்கி விட்டீர்கள். இவ்வாறான விடயங்களை செய்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான ஒரு தலைவர்கள் என்று உங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள். ஆனால் உங்களுடைய கட்சியின் கூட்டத்தில் கூட கட்சி அங்கத்தவர்களே ஒற்றுமையாக இருக்க தவறி இருக்கின்றீர்கள். இனிமேல் நீங்கள் வெளியே வந்து ஊடகங்களுக்கு என்ன ஒரு விடயத்தை சொன்னாலும் நடந்த உண்மைகள் வெளியே வந்து விட்டது.
ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அங்கே இருந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய தலைமைத்துவத்தில் இவ்வாறான ஒரு விடயம் நடக்கின்றது. இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு விடயங்களும் வெளியாகிவிடும் என்று தெரியும். ஒரு இனத்தின் அடையாளம் நாங்கள் என்று சொல்லி, ஒரு பழமையான கட்சி என்று சொல்லி, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னத்தையும் உங்களுடைய கட்சி சின்னமாக வைத்துக்கொண்டு இவ்வாறான ஒரு விடயத்தை செய்தது என்பதை மக்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய தேசிய கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிக்கு வாக்கினை போட வேண்டும், எங்களுடைய பலத்தினை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றே ஒரு காரணத்திற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தவிர தமிழரசு கட்சி எந்த ஒரு விடயத்திலும் சரியான முறையில் மக்களுக்கு வழிகாட்டவில்லை என்று மற்றும் ஒரு உதாரணத்தை இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதுவும் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் யாருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போகின்றோம் என்ற ஒரு சின்ன ஒரு விடயத்திற்கு கூட சரியான ஒரு பதிலை எடுக்காமல் அங்கே மறுபடியும் கிழக்கு வடக்கு என்ற பிரதேசவாதத்தை, இது எவ்வளவு பெரிய பிளவினை ஏற்படுத்தும் விடயம் என்று அறியாதவர்களாகவா நீங்கள் இருக்கின்றீர்கள்? கடந்த கால வரலாறு எல்லாம் இவ்வாறான பிரதேசவாதத்தினால் தானே அனைத்துமே அழிந்து ஒன்றுமே இல்லாமல் எங்களுடைய இனம் நிற்கிறது என்று இன்று வரை புரியாதவர்களாகவா நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதுதான் இங்கே மக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் களத்தில் பல பிரச்சனைகள், பல செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக தங்களுடைய சேவையினை, தங்களுடைய கொள்கையை மக்களுக்கு வெளிப்படுத்துவது எப்படி என்று ஆராய்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் 15ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் இருக்கும் நேரத்தில் தமிழரசு கட்சியின் ஆதரவு யாருக்கு, கட்சியின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு பதில் கட்சிக்குள் அமளி துமளி. இதுதான் தலைப்புச் செய்தியாக எங்களுடைய ஊடகத்தில் முதலில் வரவில்லை, ஏற்கனவே ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். அதனால் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும், உங்களுடைய பிள்ளைகளும் இந்த நாட்டில் சரியான முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தீர்மானங்களும் சரியா என்று நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்த்து கேட்டு இனிமேலாவது சரியான முடிவினை எடுப்பதற்கும் மாற்றத்தினை கொண்டு வருவதற்கும் ஒவ்வொருத்தரும் முடிவெடுங்கள். மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.